ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, ஏ விஜய் பணியூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. டிவிகே கட்சி தலைவர் விஜய குறித்து பாஜக மாநில தலைவரான நாயினார் நாகேந்திரன் பேசியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. இதுக்கு டிவிகே தொண்டர்கள், கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாவம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது, அவர் அனுபவமே இல்லாத ஆளு, அவரை முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க, த்ரிஷா கிட்ட இருந்து வெளியே வர சொல்லுங்க, அப்பதான் எல்லாமே நடக்கும். குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை நல்ல முறையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்கு. சோ அந்த வகையில தமிழச்சி தங்கபாண்டியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய குறிச்சு பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அரசியல் ரீதியா பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை பத்தி பொதுவெளியில தப்பா பேசுறது கொஞ்சம் கூட நாகரிகமா இல்ல. மேலும் இதை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தேசிய கட்சி மாநில தலைவரா இருக்கிற ஒருத்தர் எவ்வளவு அரசியல் கண்ணியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்காரு. அந்த அறிவை நாயினார் நாகேந்திரன் இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி நிர்வாகியான செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, நாயினார் நாகேந்திரன்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் ஒரு கட்சியா, அதை பத்தி எல்லாம் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரை தொடர்ந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதினே சொல்ல முடியாது, கடைசி வரைக்கும் ஒரு அரசியல்வாதியா ஆக மாட்டாரு, இப்போ வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனா தான் இருக்காரு. ஏன்னா அவர் அரசியல்வாதியா இருந்தா பொது இடத்துல என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்ற கொஞ்சமாவது நாகரீகம் இருக்கும். அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதி ஆகவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி பேசியிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் டிவிகே கட்சிக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் நாயினார் நாகேந்திரனுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.